ஹாய் காய்ஸ், நம்ம தமிழாமே ரியாக்ஷன் ஜூஸ் கைசனில் எபிசோட் 24 தான் பார்க்க போகிறோம். அதாவது சீசன் 1ஓட லாஸ்ட் எபிசோட் எண்டுக்கு வந்துட்டோம். அப்பாடான்னு இருக்குது. அதாவது இது வரைக்கும் எதுவுமே அது நருட்டோ மட்டும்தான், நருட்டோ கிளாசிக் தான் முடிச்சிருக்கோம், ஒரு சீசனும் முடித்தோம். அந்த மாதிரி இதுவும் இப்போ ஒரு முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்குது. இன்னும் சீசன் 2 இருக்குது, பட் ஒன்று முடிச்சிட்டோமே அப்படின்னு ஒரு ஹாப்பி. அண்ட் வந்து என்ன விஷயம்னா, இப்போ சீசன் 1 முடிய போகுது. இன்னுமே விட தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. எங்களுக்கு டவுட் வந்து மலையளவுக்கு இருக்குது, அவ்வளோ டவுட்ஸ் இருக்குது உள்ள. பட் அதுக்குள்ளே சீசனே முடியுதுன்னா இப்போ இதில் இருக்க எல்லா டவுட்டுமே சீசன் 2ல் தான் நம்மளுக்கு விடையே தெரியும் போல். சரி பார்ப்போம். இப்போதைக்கு இது முடிச்சுட்டு இது எண்டு இப்போ என்னவா முடியுதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து எங்கே தொடங்குதுன்றதை பார்ப்போம். ஆமாம், நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ஜேஜேக்கு ஆரம்பிச்சுலேருந்து அவ்வளோ நாள் பேசியிருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, எது எங்கன்னா பேசுறதுன்னு தெரியாது. ப்ளஸ் ஒரு கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக அவங்க ஸ்பீச் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. பண்ணால் பார்க்குறவங்களுக்கும் அந்த இது புரியாமல் போயிடுமேன்ட்டு அமைதியாகவே பார்த்துட்டு வந்தோம். பார்க்கலாம் சீசன் 2ல் எப்படி இருக்குதுக்கெல்லாம் விட தெரிஞ்சால் இன்னும் எக்ஸைட்டிங்காக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்டாதோரி இன்னும் யாருன்னே தெரில. அவன் எப்படி வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே அவனுக்கு நேச்சுரலாக எப்படி அந்த பவர்ன்றது நமக்கு தெரில. கோஜோ இன்னும் யாருன்னு தெரில. அண்டு தையல் போட்டுட்டு ஒருத்தன் இருக்கான் அந்த சைடு, மனுஷ உருவத்தில் இருக்கான், அவன் யாருன்னு தெரில. இந்த மாதிரி இன்னும் நனாமி உங்கள் ஃப்ளாஷ்பேக்லாம் இன்னும் வரவே இல்லை. இப்போ தான் ஃபுஷிகர் வந்து கொஞ்சம், அதாவது ஒரு ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒரு தளபதி வருஷன் மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் யாரை பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரில. ஸோ இது எல்லாமே நம்ம சீசன் 2ல் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சரி பார்த்துருவோம். எனக்கு இந்த குழப்பம் இதெல்லாம் வந்து தீர்த்துரும், இதிலே முடிஞ்சிடும்னு நினச்சேன். இது முடிச்சுட்டு தான் சீசன் 2ல் மெயின் இதுக்கு போகணும்னு நினச்சேன். ஃப்ளாஷ்பேக்கே ஒன்று சீசன் 2ல் தான்டா காட்டுவேன் அப்படின்ற மெயின். ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓடி போங்கடா சின்ன பசங்களா. சார் நீங்க முதுகு எப்படி தேய்ப்பீங்க? குளிக்க மாட்டேன். வேகமா ஓட முடியுமா? இவ்வளவே அட்டாக் பண்ணுது. அவன் வேகத்தை இவனால ஓட முடியல. இன்னும் ஸ்பீடு. எனக்கு காயம் இந்த கக்காஷி தான் தூக்கிட்டு போன அதேதான். கண்ணு தண்ணியே போகுது வெளியே. எல்லாம் மட்டும் கொடுத்த ட்ரைனிங். ஒரு வழியா தள்ளி வந்துட்டோம். பாராட்டியே ஆகணும். நீ உண்மையிலேயே பெரிய புஷிகரோ இங்கே தான் இருக்காங்க. தேங்க்ஸ். ஒண்ணுமே ஆகல. இவ்வளோ மட்டும் தான் ஈஸியாக அடிச்சு போடுறீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா என் தம்பி ரத்தத்துல என் ரத்தத்துல இருக்கிற தன்மை இல்ல. என் ரத்தமும் உங்களை ஒண்ணு கொண்டுறாது. ஆனா என் ரத்தத்துல குளிச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இவன் ரத்தம் தான் டேஞ்சர் போற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால என் டெக்னிக்கை நான் இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். ரா டெக்னிக். என்னடா என் ரத்தமோ என் தம்பியோட ரத்தமோ காயங்களை உருவாக்கி உங்களோட மெம்பரன்ஸ்குள்ள புகுந்துடும். நானும் என் தம்பியும் இந்த டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அடிப்பட்ட இடத்துல இருந்து உடம்பு அழுகி போக ஆரம்பிச்சிடும். அந்த பையன் ஒரு 15 நிமிஷம் தாக்கு பிடிப்பான். ஆனா நீ 10 நிமிஷம் கூட தாக்கு பிடிப்பியான்னு தெரியலையே. நாளைக்கு விடுறப்போ எலும்பு தவிர ஒண்ணும் மிஞ்சாது. ஒருவேளை இது டெக்னிக்கா இருந்தா அவங்கள வழுக்க டைம் இதை ரிலீஸ் பண்ண வச்சாங்க. இது விஷம் நிறைஞ்சதா? ஆமா, ரிசல்ட் என்னவோ விஷம் தான். ஆனா உங்க உடம்ப செதஞ்சு போக வைக்கிறது. என் டெக்னிக்கை பத்தி சொல்லிட்டேங்கிறதுனால இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ண போறீங்க? ஆனா இந்த மந்திரவாதிங்க சரியான உதவாக்குறீங்க. மெய்ஜி ஆரம்ப காலத்துல சபிக்கப்பட்ட ஆன்மாவோட குழந்தைய பெத்தெடுக்கிற திறன் ஒருத்திக்கு இருந்தது. எப்படி ஏதுன்னு தெரியாம ஒரு குழந்தைய பெத்தெடுத்தா. அதனால அவ குடும்பத்தாளுங்க அவளை ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க.
தான் குழந்தை சடலத்தோட அங்கிருந்து தப்பிச்சு ஓடி கோயில்ல இருக்கிற ஒரு ஜுஜுட்சு மந்திரவாதி கிட்ட போய் சேர்ந்தா. ஆனா பாவம் அவளோட வாழ்க்கையே அங்கதான் முடிவுக்கு வந்துச்சு. நொரிதோஷி காமு. ஜுஜுட்சு கலாச்சார சரித்திரத்தை எடுத்து பாருங்க. அவனை விட பயங்கரமான மந்திரவாதி யாரும் இல்ல. மத்த 3 இனங்கள் அவனை புறக்கணிச்சாங்க. காரணம் அவனுக்கு இருந்த ஆர்வம். சபிக்கப்பட்ட ஆன்மாவோட குழந்தைய அவன் பெத்தெடுக்க முடியும்னு நம்பினான். 9 தடவை கர்ப்பமாக்கி அதை களைச்சான். அதை அவன் எப்படி செஞ்சான், என்ன ஏதுன்னு எந்த ஆதாரமும் யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு அதை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டான். சபிக்கப்பட்ட கருப்பை. டெத் பெயிண்டிங்ஸ் 1 through 3 ஸ்பெஷல் கிரேடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததா மாறிச்சு. அந்த சக்தி உருவான காரணத்தினாலதான் பாவம் அந்த தாய் ஆத்திரம் அடைஞ்சிருக்கா. எனக்கு அம்மானு ஒருத்தங்க இருந்ததே ஞாபகம் இல்லை. இப்படிதான் நீங்க உருவாக்கப்பட்டீங்களா? அப்போ இவங்க மேல எனக்கு தனிப்பட்ட விரோதம் எதுவும் இல்லைனாலும் கடந்த 150 வருஷமா ஒரு ஜாடிக்குள்ள உயிர் உள்ள பிணமா நாங்க 2 பேரும் கிடந்தோம். ஆன்மாக்களுக்கு தான் நம்ம துணை போகணும். நிஜமா தான் சொல்றீங்களாண்ணா? அவங்கள பார்க்கும்போது ரொம்ப வினோதமா தோணுது. அவங்க நம்ம வருங்காலத்துக்காக தான் போராடுறாங்க. அதனால அவங்களுக்கு துணையா இருந்தாதான் அது நம்ம வாழ்க்கைக்கு சரியா இன்னும் ஒருத்தர் இருக்கான் அண்ணன். அவங்க சொன்னதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசு கெச்சிசுக்காக உயிரை கொடுக்கணும். கெச்சிசு எனக்காக உயிரை கொடுப்பான். நான் இயேசுக்காக உயிரை கொடுப்பேன். நம்ம 3 பேரும் ஒண்ணு. நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. நான் என் அண்ணன் தம்பிக்காக அவன் எங்க? தயாரா இருக்கேன். என் அண்ணன் என்ன சொல்றானோ அதை கேட்டு நடந்துங்க. உங்களால வலியை தாங்க முடியலன்னா உங்களோட வேதனையை இப்பவே போக்குறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அடிப்பட்டதும் டெக்னிக் வேலை செஞ்சிரோம்னா நீங்க உண்மையிலேயே பலசாலி தான். ஆனா உங்களை நினைச்சா பாவமா இருக்கு. ஏன்னா நீங்க தப்பான ஆளை எடுத்து சண்டை போடுறீங்க. Straw doll technique. பயப்படவே மாட்டேன்றான். Resonance. நீ தோண்டின குழியில நீயே விழுந்துட்டீங்க. உன்னால வலியை தாங்க முடியும். ஆமால அவட்டு இந்த டெக்னிக் இருக்கு. அப்ப மரியாதையா உன் டெக்னிக்கை ரிலீஸ் பண்ணடா. வெச்சாடா ஆப்பு. சாபத்தை பயன்படுத்துறவங்களே திருப்பி அடிக்கிற டெக்னிக் என் குழியிலேயே தள்ளி விட்டுட்டா. அப்பவே நான் டெக்னிக் ரிலீஸ் பியூ பிளட்ல இருந்து அவருக்கு அட்டாக் ஆகும்ல. Straw doll technique resonance. ஆமா இவ சூனிய கிளவிதான். டார்கெட் பண்றேனோ அவங்க உடல்ல பாதிப்பை ஏற்படுத்துற டெக்னிக் தான் இது. என் டார்கெட்டோட சின்ன பகுதி கிடைச்சாலும் ஆணியை வச்சு கொண்டு பண்ணா இதே மாதிரி. அந்த டெக்னிக்கு பெரிய ரேஞ்ச் இருக்கிறதால அவங்க இழந்த அந்த பாகத்தை பொறுத்து அது அவங்க உடல்ல ஏற்படுத்துற பாதிப்பு கொஞ்சம் வேறுபடும். அந்த ஸ்ட்ரா டால் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் ரத்தம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைனாலும் ரெசனன்ஸ் அந்த டார்கெட்டோட லிங்கை ஏற்படுத்துது. இப்போ ஏன் உடம்புக்குள்ள இருக்கிற அவங்களோட ரத்தம் அவங்க பயன்படுத்தின எடுத்துதானா அவங்களுக்கு திருப்பி கொடுக்குது. தம்பி மேலேயே அது யூஸ் ஆனதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எப்படி 2 பேருமே அட்டாக் ஆகுது. ரெசனன்ஸ் இவனுங்க மேல பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன். இது ஒரு லெட் வச்சு அடாறீங்க மௌனங்க. அது எத்தனை தடவை பயன்படுத்தினாலும் எங்க உயிருக்கு ஒண்ணாகாது. நாங்க தாக்கு பிடிச்சிட்டா போதும். சாக்கு போறது என்னவோ நீங்க தான். முக்கியமான விஷயம் நீங்க ஆக்டிவா இருக்கிறதுனால அந்த விஷயம் கொடுக்குற வழி உங்களை அசைய விட. அசைஞ்சிட்டான். என்னடா அவன் கால்குலேஷன்லாம் தப்பா போகுது. அசைய முடியுது. ஐயோ பாவம். இல்ல சுகுணான்னு ஒருத்தங்கிறாங்க. போச்சு. விஷங்களுக்கும் சாபங்களுக்கும் அரசனான ரியோனல் சுகுணாவோட உருவொண்டாகித்தாதோடு அதனால அதாவது அடிக்கடி மறந்துடுறானுங்க. அது தெரியாம போதுறானுங்க. இதோட ரிசல்ட் நம்ம விஷயம் தானே வச்சுக்கோங்களேன். ஆனா இதுக்கு டெக்னிக் என்னன்னு தெரியுமா? உங்க உடம்ப சதைஞ்சு போக வைக்கிறது தான். என்னதான் அந்த விஷம் அவனை பாதிக்கலனாலும் சுதேவனால அவனுக்கு வலி இருக்கதான் செய்யும். அவனுக்கு ஏற்படுற அந்த வலி தெரியாம யூஜித்தாதோரிய இன்னும் பலசாலியாக்கும். செத்தாண்டா அவன் தம்பி. ஜோடி போட்டா வரீங்க. வேற லெவல் தக் பண்றான். சுத்தமா மதிக்கல. சாக போற என் தம்பி கிட்ட போறாங்க. என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காளா? உனக்கு மட்டும் பாசம் இருக்குமா? டெக்னிக்கை ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாமா? இந்த நிலைமையில என்னால என் தம்பியை காப்பாற்ற முடியாது. நீங்க ஆக்டிவா இருக்கும் போது வின்கிங்க பயன்படுத்த முடியாது. ஆனா அந்த பொண்ணுக்கு என் தம்பியை கொல்ற அளவுக்கு சக்தி இருக்கான்னு தெரியல. அவ எனக்கு தொல்லையா இருந்தாலும்
இந்த பையனால அவ சாகுறதுக்கு முன்னாடி என்ன எதுவும் பண்ண முடியாது. ஓ, நீ சொல்றதுல ஆப்போசிட்டா தான் நடக்குது. பண்ண தேவையில்லை. நம்ம 3 பேருமே எப்பவும் நல்லா தான் இருக்கணும். எடுத்துட்டான். ஏன்னா அதுக்கு அதிர்வு. ஓடு. பம்பர மாதிரி போயிருந்தேன் அவன். நேர்த்தி கடன் சார். ஓடு. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல அடி வாங்க போறோம். பறக்க போறாங்க. ஓடு. இவன் கைய போச்சு. எங்க இருந்து வந்துச்சு? அவகிட்ட அடி வாங்குறதுக்கு முன்னாடி என் சமைக்கப்பட்ட ஆற்றல என் கைக்கு தான் கொண்டு வந்து சேர்த்தேன். அப்படி இருக்கும்போது என் கையும் தோள்பட்டையும் கிழிச்சு போயிடுச்சு. என் தம்பி தம்பி காலி. செத்து போகாத. இருக்கே. இன்னும் இந்த டெக்னிக்கை நான் உங்களுக்கு காட்டலங்க. தொடர்பு போட்டா அவ்வளவுதானே. இடிச்சு ஹேர் பின். தேவையாடா. வாய் பேசி அவனை கொண்டுட்டான். உன் அண்ணனையும் கூடிய சீக்கிரமே கூட அனுப்பி வச்சு. இவ்வளவு சைக்கோ மாதிரி தான். கெச்சிசு, நாமெல்லாம் ஒன்னாதான் இருக்கணும். புரிஞ்சுதா? என்ன மன்னிச்சிருங்கண்ணா, நான் கூட இருந்து இப்படி ஆயிடுச்சு. இது இன்னும் மறைஞ்சு போகல. இது இன்னும் உயிரோட இருக்கா? இல்ல, இது ஆன்மாவே இல்ல, இது ஒரு உடல். இவங்க பிறந்து வந்திருக்காங்க. எப்படா யாருனா வண்டியில? போய்கிட்டே இரு. பிரேக் அமுக்கணும்னா அவ்வளவுதான். நீயும் உன் நண்பனும் செத்துருவீங்க. புரிஞ்சுதா? தப்பிச்சு ஓடி வந்துட்டானா? என் பின்னாடி வராத மந்திரவாதி என் காயெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் உன்னையும் உன் கூட வந்த பொண்ணையும் கொன்றுவேன். என்னை மன்னிச்சிருக்க ஜிசு, அஞ்சலி கூட செலுத்த முடியும். ஆனா நிச்சயம் அவளை பழி வாங்குவேன். இந்த பொண்ணு மேல கண்ணாகலாம். பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன அவசரப்படுத்தாத. ஸ்ட்ராடான் டெக்னிக். இவனும் காலியா போ. செத்தானுங்க 2 பேரும் அவுட்டு. பிளாக் ஃபிளாஷை ஒரு தடவை பயன்படுத்திட்டா அத்லெட்ஸ் ஜோன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு மந்திரவாதிங்க போயிடுவாங்க. அதெல்லாம் எத்தனை முறை வேணாலும் ட்ரை பண்றேன். அப்போ இந்த சாபத்தை பயன்படுத்துறவங்களை திருப்பி அடிக்கிற டெக்னிக் இல்லையா? உங்களுக்கு இறக்கப்பட்டா மனுஷன் அவ்வளோ. பட் இவங்களை கெட்ட வழிக்கு எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. கை வலிக்குது. ஏதோ ஸ்டாக் சர்டிபிகேட்டுங்க. என்ன விஷயம் ஜோசோ? அத கொடு. ஐயோ, எதுக்காக அதை உடைச்ச நீ? என் தம்பிங்க செத்துட்டாங்க. எப்படி உனக்கு இங்க இருந்தே ஃபீல் பண்ண முடியுதா? என்ன நடக்குது இங்க? ஒரு சக்தி வாய்ந்த விரல் இருக்கிற சபிக்கப்பட்ட ஆன்மா கிட்டேயா என் 2 தம்பிகளும் செத்து போனாங்க. ஒருத்தன் ஃபீல் பண்ணி கதர் நகரம், ஒருத்தன் டைசி தேன்னுகிறான். இப்பதான் ஒரு ரிப்போர்ட் கிடைச்சது. ஜுஜுட்சு ஹையோட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எஸ்ஓவையும் கேஜிசோவையும் கொண்டிருக்காங்க. யூஜி இத்தாதோரியும் அவன் குரூப்பும் தான் இதை பண்ணியிருக்காங்க.
காண்டாயிட்டான். அவன் தண்டானிக்கு என்னையும் பிறக்கணும் அப்படின்ட்டு. இது எங்க இருக்கா பேர்? ஓ, இன்னும் நீ அவளை தேர்ந்துக்கிறியா? குகிசாக்கி நீ ஓகே தானே? அவனால கல்லுமே தாங்கிறான். இந்த தழும்பு நினைச்சாதான் கவலையா இருக்கு. ஆமா, இந்த வயசானவங்க தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? இந்த விஷம் வேற. இந்த விஷத்தை ஷோக்குவால சரி பண்ணிட முடியும் நான் நம்புறேன். முதல்ல அவன் இன்னும் இருக்கு அப்படியேதான். இப்ப நீ வச்சுட்டு 2 பேரும் போட்டு தள்ளிட்டால. சாபத்தை ஓட்டுறோம்னு நினைச்சு ஒருத்தரை கொன்னது இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு இருக்கு. ஆமா, உனக்கு முன்னாடியே ஒரு தடவை பண்ணியிருக்கேன். ஆனா அந்த தடவையே நிறைய பேர் கொன்னுட்டேன். 3 பேர். அப்ப இந்த விஷயத்துல நீ என்னை விட மோசமா இருக்கேன்னு சொல்லு. எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. மந்திரவாதி ஆனா இதெல்லாம் சாதாரணம் தான். நான் ஒன்றும் புஷிக்கிற மாதிரி கிடையாது. என்ன எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மளால ஒரு சிலரை தான் காப்பாற்ற முடியும். என் வாழ்க்கையில ஒரு சில முக்கியமான ஆளுங்களுக்கு தான் இடம் கொடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் எல்லாருக்கும் நெருக்கமாயிட்டோம்னா அதுவே மற்றவங்களுக்கு தேவையில்லாத பாரம் ஆயிடும். தப்பா சொல்லல. ஆனாலும் உன்ன மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. இடம் கொடுக்கலனாலும் தேடி வந்து இடத்த புடிச்சுப்பாங்க. எங்க பாரு, ஆன்மாக்களை பத்தியும் கார்ஸ் யூஸரை பத்தியும் கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவங்க மனுஷங்களாவே இருந்தாலும் அவங்கள உயிரோட அடக்கி வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த டெக்னிக்கும் இல்லை. அதனால விட்டாங்க மனுஷங்களை தான் கொள்ளுவாங்க, வேற வழி இல்லை. ஆனா ஒருத்தர் வேதனைப்பட்டான். அவன் தம்பி சித்திரன்னு கண்ணீர் விட்டான்ல. அப்படியா? நீ நானும் உயிரோட இருக்கும், அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுதான் இப்போ என்னால சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு நான் கொண்டவங்களுக்காக எல்லாம் நிச்சயம் யாரோ ஒருத்தர் வருத்தப்படுவாங்க. அவ்வளவுதான் தெரியும். புரியுது. அண்ணன் தான் கெட்ட வழிக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க நீ 2 பேரும். மட்டும் இல்ல, என் பங்கும் இருக்கு. நல்லா தாண்டா கரைஞ்சாண்டா. நல்ல வேலை வந்தீங்க. படுவாங்க விட்டா மாலையை போட்டுருவாங்க போல. என்ன அவர் படுத்தது அப்படிதான் படுத்து. சரி கத்தாதீங்க. ஒரு 5 நிமிஷம் அசந்து படுக்கூடாது அவங்கள நம்பி. இப்படி கையில வச்சுட்டு வெட்ட வழியில படுத்து கிடக்க. இந்த விரல் என்கிட்ட இருக்கு, உனக்கு எப்படி தெரியும்? இந்த கேள்வியை கேட்டே ஆகணுமா? சரி விடு, சீக்கிரமா நித்தாவை வர சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இதை உடனே நம்ம சீல் பண்ணி ஆகணும். ஆண் மக்கள் வந்துட்டு இருக்கு. இல்லனா இதை நான் சாப்பிட்டா அது சாப்பாடு கிடையாது. உன்னால எத்தனை விரல்களை சமாளிக்க முடியும்னு நமக்கு தெரியாது. அதனால சாப்பிட்றாத. எங்கள உங்ககிட்ட தான் அதிக சக்தி இருக்கிறதால நீயே வச்சுக்கோ. மறுபடியும் சொல்றேன், சாப்பிடாத. இன்னும் கூட இவங்க என்ன அடிமுட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. ஐயோ, ஏதோ வேலை பண்ண போறேன்னு நினைக்கிறேன். அது புளிக்குச்சு. அவன் என்ன சொன்னா? அது கையில வந்து முழுங்கிச்சு. இவன் வந்தது கூட எனக்கு தெரியாது, சத்தியமா சொல்றேன். ஆமா, உனக்குள்ள இருக்க சுக்குனா சக்திகள் அடையறதுக்காக தான் விரல இருக்க இடத்துக்கு வழி காட்டுவான். இதனாலதான் கோஜோ சார் நம்ம கூட வரலையா? இப்பதான் நீயே வச்சிருந்தீங்களாண்ணா? சரி வாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல உங்களுக்கு. எனக்கு வர பசிக்குது. எங்க பக்கத்துல ஸ்பெண்டட் சோஷியல் ஏதாவது இருக்கும்? அந்த மேனேஜரே பரவாயில்ல, அந்த வயசானவர் கம்னாது இருப்பாரு. காட்டு கத்து கத்து. ஆமா, அது விரல உட்கொண்ட சாதாரண ஆன்மா இல்ல. அந்த பணத்தை ஆராய்ச்சி செஞ்சு தான் கண்டுபிடிச்சோம். நம்ம கிட்ட காணாம போன அந்த பொருளோட வெளிப்பாடு தான் அது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷல் கிரேட அழிச்சிருக்காங்க. இந்த வருஷம் வந்த ஜூனியர்ஸ்லாம் செம்மையா இருக்காங்க. ஒருவேளை ஏன் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுனாலதான் என்னமோ அப்படி இருக்காங்க போல. ஆமாம், கொஞ்சம் அதிகமா தெரியுது. டைம் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்ப என்ன அந்த பார்ட்டி பத்தி கேட்க கால் பண்ணியா? அது இல்ல, கேண்டிடேட்ஸ் வந்தாங்களா? யாரும் இல்ல, என்ன முதற்கொண்டு எல்லாரும் பிஸியா இருக்காங்க. அப்புறம் என்ன, பேசாம ஸ்டூடெண்ட்ஸ் வர சொல்லிடுவோமா? எங்க முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்களை வரவே. சரியா? புத்தாயுமே சுத்தி யார் இருக்காங்கன்னு தெரியாது, அதனால கவனமா இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்ல யாராவது தான் இந்த வேலையை பாக்குறாங்களான்னு கூட தெரியல. கடுப்பா இருக்கே. சரி விடு, இந்த பொறுப்பை மேய்கிட்டே கொடுத்துருவோம். புது கேரக்டரா? அப்பா எவ்வளோ பணம். இனிமேல் எப்பவும் அவங்கள பத்தி தத்துரிக்கிட்ட பேசாத. ஏன் ஷோரா தான் சொல்றியா?
சந்தேகமே இல்லை, கேஸ் முடிஞ்சு போச்சுல, விட்டுரு. இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணக்கூடியவங்க யாருன்னா ஒன்று நாம, இன்னொன்று நீதா, அவ்வளோதான். இத்தா தெரியும், சுகுணாவோட வெளிப்பாடம் தான் இதுக்கான ஒரு ட்ரிகர். அந்த யாசுஹாச்சி பிரிட்ஜோட சாபம் எப்ப வேணாலும் யார வேணாலும் கொண்டு இருக்கும். அதுலயும் அவன் என்ன காப்பாத்துறதுக்காக தான் முதல்ல அந்த வேலை முழுங்கினான். அதோட அவன் அடங்குவான்னு எனக்கு சத்தியமா தோணல. அதனால அவன்கிட்ட சொல்லாத. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா எப்பவும் அமைதியா இருப்பேன்னு நினைக்காத. அது உன்னோட தப்பு தான். என்ன வழுக்கட்டாயமா முழுங்கினது நீதான். அதனாலதான் என்னுடைய ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா முழிச்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. மக்களை காப்பாத்துறதுக்கு தான் அதை பண்ண நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியக்காரா, நீ உயிரோட இருக்கிறதுனால பல பேருடைய உயிர் போக போகுதா? பேசிட்டு தான் இருக்க டெய்லி இவங்கிட்ட. கிட்ட மட்டும் சொல்லாத. நீ இப்ப காப்பாத்துற ஒருத்தன் வருங்காலத்துல பல பேரை கொண்டா, அப்ப நீ என்ன பண்ணுவ? இவனே அந்த மாதிரி தான். நாங்கள் கெட்டவங்கள தான் பண்ணுறோம். ஓப்போ இது வேற பார்த்தா டிக்கி வச்சு அடிக்குது. என்னமோ நீ இன்னைக்கு இப்படி அடி வாங்கிட்டு இருக்க, ரொம்ப வீக் ஆயிட்ட போல. ஆய மூட்றா. இப்பதானே எனக்கு சரியாகுது. கொஞ்சம் டைம் கொடு. ஆமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் பட்டியை கலப்புறாங்க. ஆமா ஆமா, 3 ஸ்பெஷல் கிரேட்ஸை தோக்கடிச்சிட்டாங்களாம். கேள்விப்பட்டேன். அப்புறம் நாம பின்தங்கிடக்கூடாதுல்ல, என்ன சொல்றீங்க? ஆமா. இதான கவனமா இருக்கணும். மந்திரவாதிகளை பொறுத்தவரை ஸ்பெஷல் கிரேட் ரேங்க் அடையிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாராலையும் அதை அடைய முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் கிரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் மற்ற மந்திரவாதிகளையும் ஜுஜுட்சு உலகத்தையும் வழி நடத்துற பொறுப்பு இருக்கிறதால கவனமா தேர்ந்தெடுங்க. இதுல ஆபத்து, ரகசியம், சம்பள உயர்வு இருக்கும். இது ஒன்னும் செமி ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு கீழே இருக்கிறவங்க மாதிரி கிடையாது. அதனாலதான் மறுபடியும் கேட்கிறேன், யோசிச்சு சொல்லுங்க. மாக்கி செலிங் பாண்டா, மெகுமி ஃபுஷிகுரு நொபரா குகிசாக்கி, அப்புறம் என் பிரதர் யூஜி ததோரே. இந்த 5 பேரு அவாய் தோதுவான நானும் மேமே எனப்படும் நானும் ஃபர்ஸ்ட் கிரேட் ஆகிறதுக்கு ரெக்கமெண்ட் செய்றோம். சூப்பர். டோடோ கையில தான் இருக்காது. ஏமா, ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தூக்குறது? இதுல பாதி உன்னோட தான், என்ன கேட்காத. இதுல ஒண்ணு மட்டும் தான் என்னோடது. ஏதாவது ஒண்ணு கீழே விழட்டுமே, நீ செத்தடா. சரி, இவகிட்ட மாட்டிக்கிட்டு படாத படப்பா. சொல்லாம அந்த கூட ஒழுங்கா தூக்கிட்டாரு. அதான் கீழே போடும் அதன்னு சொன்னேன்ல. பேசாம இருக்கிறது எவ்வளவு நல்லது. கீழே போடும் அதன்னு சொன்னேன். வீட்டெல்லாம் உனக்கு என்ன தைரியம் வரும்? சொல்ற பேச்சு நீ என்னைக்கு தான் கேட்டிருக்க? நான் உனக்கு சொன்னா நீ ஒண்ணு பண்றது. என்ன விஷயம்? கோஜோ சார் கால் பண்ணாரு. உன்னை கட்டிக்க போறோம் பாவம். எதுக்கு? அடுத்த மிஷின் ஏதோ மிஷனா, டாப் சீக்ரெட்னு வேற சொன்னாரு. எது? இப்பதானே நாம ஒரு மிஷினை முடிச்சிட்டு வந்தோம். இனிமே நீங்க பதவி உயர்ந்துட்டீங்க. கோஜோ சார் டாப் சீக்ரெட்னு வேற சொல்லிட்டாரு. அப்போ போய் தானே ஆகணும். அவர் அடிக்கடி இதான் சொல்றாரு. எப்பவுமே இதைத்தான் சொல்றாரு. அப்படி சொன்னாதான் வருவீங்க. போலாமா? சூப்பராக இருந்ததுங்க. எண்டிங் சிறப்பாக முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஸ்டார்டிங் அந்த என்ன சொல்கிற ஒரு டைமும் மிஷினில் வந்து அவள் தான் அந்த பொண்ணு தான் அடி வாங்கிட்டே இருக்கான்னு நினச்சேன். பட் இன்னைக்கு மாஸ் பண்ணிட்டா அவள் கொடுத்த தக்கு இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருந்துச்சுன்னா அந்த இது போகிறப்ப பயந்து அவ்வளோதான் இன்னைக்கு இவள் காலி அப்படின்னு நினச்சேன். பட் உனக்கு நீ கொடுத்ததை உனக்கே கொடுக்குறேன்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இதுங்க கெட்ட ஆத்மா மாதிரி இல்லை, அதாவது இவங்க வந்து பிறந்து வந்திருக்காங்கன்ற மாதிரி தான் அந்த சின்ன ஃப்ளாஷில் அப்படி தான் போட்டாங்க. மேபி இவங்க 2 பேரும் அப்படி இந்த 3 பேரும் நினைக்கிறேன். ஒரு அண்ணன் அவன் மனுஷ உருவத்தில் தான் இருக்கான். இவன் வந்து பாதி மனுஷன் பின்னாடி பார்த்தா அந்த மிருகம் உருவத்தை அது முழு மிருகமாக இருக்குது லாஸ்ட் ஒன்று. ஸோ இவங்க 3 பேருமே அப்படி தான் இருந்திருக்காங்க. பட் கேள்வி கேட்டாங்க 2 பேருமே அண்ணங்கிட்ட, நாங்கள் வந்து இப்போ யாருக்கு சப்போர்ட்டாக நிற்கணும், மனுஷங்களுக்கா இல்லை கெட்ட ஆத்மாக்கான்றப்போ அவன் தான் வழி மாற்றி விட்டுருக்கான். நீங்கள் வந்து நம்ம இந்த கெட்ட ஆத்மாக்கு தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னனால இதுங்க 2 இந்த சைடு நிற்குது. அவ்வளோதான். அவங்களா வந்து இது தெரிஞ்சு பண்ணல, அவன் கட்டளை இட்டு இவங்க பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு சின்ன இதுவாக தான் இருந்துச்சு. அந்த கண்ணீர் விட்டது,
லைட்டாக ஒரு இது இருந்துச்சு. பட் வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து மனுஷங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறீங்கன்றப்போ என்ன பண்ண முடியும், கொல்ல தான் முடியும். அந்த சைடு அதான் சொல்கிறேன், இப்போ கெட்டவங்க சைடு மெம்பர் அதிகமாகிட்டே இருக்காங்க. இப்போ இவன் இது புதுசாக இப்போ இவன் ஒருத்தன், இவன் இப்போ அண்ணன்றான், இவனுக்கு 2 தம்பி, இதெல்லாம் இப்போ தான் தெரியுது. திடீர்னு இவன் எங்கேந்திரா வந்தான் முளைச்சின்ற மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க அந்த சைடு. ஸோ இது டீம் பெருசாக போகுதுன்னு தான் அர்த்தம். அநேகமாக வந்து அந்த சைடு மொத்த பேர் அந்த ஸ்கூல் மொத்தமும் சேர்ந்து ஒரு வாரே நடக்கும் போல் இருக்குது செகண்ட் சீசனில். இப்போ கூட்டு சேர்றதை பார்த்தா எனக்கு அப்படி தோணுது. பார்ப்போம். ஆனால் இப்போ வரைக்குங்க இப்போவும் எந்த விடையும் சொல்ல இல்லை. நினச்சே இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி இப்படி எண்டில் முடிப்பாங்கன்னு நினச்சேன். நான் சீசன் 2 தான் சொல்லுவேன்ட்டுன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. அதுவே பசங்களுக்கும் பதவி உயர்வும் கொடுத்துட்டாங்க. அந்த 2 பேர் சேர்ந்து நீங்கள் யார் யார் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்றப்போ அந்த 3 பேர் அந்த அந்த என்ன சொல்கிறீங்க இவங்க சீனியர் அந்த 3 பேர் அண்டு இங்கே நம்ம பசங்க 3 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களும் வந்து அடிக்கடி மிஷின் போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போவே மிஷின் இப்போ சுத்தம் பொசிஷன் ஹை ஆகிட்டா எல்லா மிஷினுக்கும் போகிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரேடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பெரிய பெரிய மிஷினாக தான் வரும். ஸோ பசங்க முன்ன மாதிரி இல்லை. இப்போ அதிகமாக வருவாங்க, எந்த பக்கத்துலேருந்து வருவாங்கன்னு தெரியாது. ப்ளஸ் அந்த தாத்தா வேற அழிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் என்ன பண்ண போறாரோ தெரியல. இப்போ அவர்கிட்ட தானே கேட்டது யாராவது செலக்ட் பண்ணுமோ டோடு அவனை தான் சொன்னான். மேபி அது தாத்தா கடுப்பாக இருக்கும். அவனை தானே நான் கொல்லணும்னு நினைக்கிறேன், நீ அவனையும் செலக்ட் பண்ணுறியான்னு வந்துருக்கோம். பட் வேறு வழி இல்லை, இப்போ அவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாங்க. அதே மாதிரி இது சுகுணாவும் தகு குத்துச்சு. விரலை கொடுத்தா சரி பத்திரமா இருக்கும் நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா முழுங்கிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. சரி அதுவும் நல்லதுக்கு தானே. இப்போ தாங்கி நிற்கிறாள் ஒன்றும் அவளை. அதோட பிளான் வேறையா இருக்குன்ற வரைக்கும் அது வெளியும் வரப்போகிறதில்ல. எத்தனை விரல் முழுங்கினாலும் அதோட எய்ம் வந்து புஷிகராக தானே. அது வரைக்கும் அதுவும் எதுவும் பண்ண போகிறதில்ல. பார்க்கலாம் இது எல்லாத்துக்கும் என்ன விட எங்கே போய் இது முடியுதுன்றதை நம்ம அடுத்த சீசனில் பார்த்துருவோம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.